ஆமென் சொல்லுவோமா? என்ன ஒடுக்க நினைச்சு நான் பெருகிட்டு தான் இருப்பேன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆனபடி நான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் ஒரு சில வார்த்தை சொல்லி, ஆமென், இந்த ஊழியத்துல விசேஷம் அருமையான சகோதரியும் அன்பு சகோதரி அவரோடு இணைஞ்சிருக்கிற உடன் ஊழியர்களுக்காகவும் அன்பு சகோதரிக்காக, ஆமென், அல்லேலூயா, தலைமை ஊழியருக்கு அன்பு சகோதரிக்காக மற்றும் மற்ற தேவனுடைய தாசர்களுக்காக துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷத்துல இது நடக்க போகுது. என்னது என்ன நடக்க போகுது? ஆமென். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமத்தின் அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும், லிசன், கவனிக்கணும், எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். என்னதான்? சத்தமா சொல்லுங்க. ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். இது பார்வோனுடைய அரண்மனை மாத்திரமல்ல, எகிப்து முழுவதும் ராத்திரியில் எழுந்தார்களா? மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லா ஒரு வீடும் இருந்ததில்லை. ஒரே ராத்திரியில. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எல்லாரும் எழுந்தாங்களாம். சொல்ல, வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு வீட்டை கூட விடல, எல்லா வீட்டையும் எழுப்பிட்டாரு. எதற்காக? அழுவதற்காக. சத்தமா சொல்லுங்க. எதுக்காக? அழுவதற்காக, புலம்புவதற்காக. சாவில்லாத ஒரு வீடு இல்லை. ஆனால் 32வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் சொன்னபடியே 31 வாசி. 31 ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து. நாங்க எழுந்துட்டோம்பா, நாங்க அலறதுக்கு எழுந்துட்டோம். ஆனா நீங்க எழும்ப போறீங்க. எதுக்கு தெரியுமா? வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு, ஜெயத்தை சுதந்தரிப்பதற்கு, உங்கள் தேவனை விடுதலையோடு ஆராதிப்பதற்கு. ஆமென் சொல்லுவோமா? பார்வோன் சொல்றான், நீங்களும் வாசிமா, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய். நீங்க எழுந்துருங்கப்பா. இது அடிமைதனத்தின் நுகம் முறிக்கப்படுது. நீங்கள் எழும்ப போறீங்க. 2025. ஆமென். 2025 நாம் எழும்ப போகிறோம். அழுவதற்காக அல்ல. ஆமென் சொல்லுவோமா? நுகத்தடியை முறித்து எழும்ப போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அவன் சொல்றான், பார்வோன் சொல்றான், தொடர்ந்து வாசிமா. நீங்க சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். அல்லேலூயா. ஆராதனை செய்வதற்காக, எழுப்புதல் அடைவதற்காக, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எழும்புங்கள். யார் சொல்றது? பார்வோன் சொல்ற, நீங்கள் எழும்புங்கள். நாங்கள் எழுந்து விட்டோம். எதற்காக? அழுவதற்காக, புலம்புவதற்காக, ஐயோ என்று சொல்லுவதற்காக. ஆனா நீங்களோ நுகத்தடிகளை முறித்து எழும்புங்கள், வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க. 33வது வசனம். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோம் என்று சொல்லி தீவிரமாய் அது எப்படி சொல்ற? இனிமேல் இந்த எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ள நீங்க இருக்க கூடாது. எப்படி ஆக போறீங்க? 2025 தீவிரமாக சொல்லுங்க. தீவிரமாய் அடிமைத்தனத்தின் முகத்தை முறிக்க போகிறார். நீங்க தீவிரமாய் புறப்பட்டு போக போறீங்க. கர்த்தர் தீவிரமாய் உங்கள் நடுவிலே செய்ய போகிறார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறப் போகிறார். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய், ஆமென், உங்கள் நடுவிலே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண போகிறார். ஆமென். பார்வோன் சொல்றான் பாருங்க, நீங்கள் தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எழுப்புங்க. நீங்க எழுப்பிட்டு சும்மா இருக்க கூடாது. மிகவும் அவன் துரிதப்படுத்தினான். ஆமென் சொல்லுங்களேன். இதை விட என்ன ஒரு ஆச்சரியம்னா 35வது வசனம். மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். எங்க சாவு வீட்டுல போயிட்டு எல்லாம் அழுதுங்கிறாங்க. எல்லா வீட்லயும் சாவில்லாத வீட்டு அழறதுக்கே என்ன பண்ணல. ஒரு சாவுன்னா பக்கத்து வீடுக்காரன் வந்து அழுவான்ல, பக்கத்து வீட்டு தெருவே வரும்ல. அவன் வீட்டுல அவன் அழுதுங்கிறாங்க.
சாவீட்டுல போயிட்டு என்ன கேக்குறாங்க? சத்தமா சொல்லுங்க. சாவீட்டுல என்ன கேக்குறாங்க? வேதம் சொல்லுகிறது அவர்கள் எகிப்தை கொள்ளையிட்டார்கள். கைகளை தட்டி ஆமென் சொல்லுவோமா? பாருங்க, சாவு வீட்டுல கர்த்தர் எகிப்தினுடைய உள்ளத்தை ஏவினாராம். ஆமென் சொல்லுங்களா? இந்த தேவன் பட்சிக்கிற இடத்துல பச்சனத்தை உண்டாக்குற தெய்வம். கைகளை தட்டி பட்சிக்கிற இடத்துல 400 வருஷம் எங்க ஆசீர்வாதங்களை பட்சித்தாயே, எங்களுடைய ஆசீர்வாதங்களை பட்சித்தாயே. அல்லேலூயா. எகிப்தினுடைய சம்பாத்தியத்தை நாங்க எடுக்கிறோம் இந்த வருஷம். சொல்லுங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? எகிப்தினுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் 400 வருஷத்தினுடைய உழைப்பை நாங்கள் எடுக்க போகிறோம். சபைக்கு எடுக்க போகிறோம், தேசத்துக்கு எடுக்க போறோம், குடும்பத்துக்கு எடுக்க போறோம், எங்க தரிசனத்துக்கு எடுக்க போறோம். கரங்களை தட்டி ஆமென். ஆச்சரியமா இருக்குல்ல? எங்க சாவில்லாத வீடு இல்ல. அவன் வீட்டுல அவன் அழுதுங்கிறான். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரப்ப அழறது கூட வரல, தெருவுல வரல. அவன் வீட்டுல அவன் அழுதுங்கிறான். அப்ப எவ்வளவு பெரிய மகா துக்கமா இருக்கும். அந்த மகா பெரிய துக்கத்துல என்ன வந்து தெரியுமா? பொண்ண தங்கத்தை அள்ளி கொடுக்கிறான், வெள்ளி அடி கொடுமா. எகிப்தை அவர்கள் கொள்ளையிட்டார்களா? ஆமென் சொல்லுவோமா?